தமிழகத்துல அந்நிய நபி சேனல் சார்பாக எடுக்கப்பட்ட வாக்கு கணக்கெடுப்புல மக்கள் யாருக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். தமிழகத்துல தற்போது 4 முனை போட்டி தான். 1 தமிழக வெற்றி கழகம், 2 திராவிட முன்னேற்ற கழகம் பிளஸ் கூட்டணிகள், 3 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளஸ் கூட்டணிகள், 4 நாம் தமிழர் கட்சி. இதுல தொகுதி வாரியா இல்ல, மாவட்ட வாரியா இல்ல, மொத்தமா தமிழகத்துல மக்கள் கொடுத்த ஆதரவை ஷார்ட்டா சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தமிழர் கட்சி தமிழுக்காக ரொம்ப நாளா குரல் கொடுக்கிறதுனால 7% வாக்குகளை மக்கள் கொடுத்திருக்காங்க. செகண்டா அதிமுக, யாரும் சிரித்து விடக்கூடாது, 1.5% வாக்குகளை மக்கள் மனசார கொடுத்திருக்காங்க. மூணாவதா திமுகவுக்கு குடிகார ஜாம்பவான்கள், பாசகார பெரியவர்கள் 2% வாக்குகளை கொடுத்திருக்காங்க. நாலாவதா கடைசியா தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி 90% வாக்குகளை தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு அன்போடு கொடுத்திருக்காங்க. இது அன்பு அல்ல, இது சாதனை. இது சாதனை அல்ல, இது வரலாறு. இந்த உலக அரசியல்லையே மிக பெரும் வியக்கத்தக்க செயலா இந்த 2026 எலெக்ஷன் இருக்க போகுது. இவன் எப்படி சொல்ல மாட்டானே. இந்த மாதிரி சில டைம் சொல்லிதான் தலாகணும். ஏன்னா இவங்க பண்ற இந்த பிம்பிளிக்கு பிலாப்பி வேலைகள்லாம் இதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த வீடியோவை இப்போ ஓபனிங்ல பாக்குறப்ப ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்கள்லாம் வன்மத்தோட சிரிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஏன்னா 90% வாக்குகளை எப்படா பெற முடியும், என்ன ஷோ காட்டுறீங்களா அப்படின்னு திங்கிங்ல இருப்பாங்க. நாங்க ஷோ காட்டல, உங்க ஆளுங்க தான் ஷோ போட்டு காட்டுறாங்க. டிஎம்கே தரப்பு மீடியாவா இருக்கட்டும், ஏடிஎம்கே தரப்பு சாணக்கியனா இருக்கட்டும், நீங்க எப்ப மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு எடுத்தீங்க? ஏன்னா நீங்க எங்க கிட்ட நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடா கேட்டீங்களா? நீங்களா ஒரு கருத்து கணிப்பை ரெடி பண்ணி இது மக்கள் கருத்துன்னு அந்த மக்களையே ஏமாத்த பாக்குறீங்க. மக்களுக்காக மக்களே எடுத்த கருத்து கணிப்புல கூட டிவிக்கே தாண்டா இப்ப வரைக்கும் டாப்ல இருக்கு. சப்போஸ் நீங்க ஒரு 20,000 பேர் இல்ல ஒரு 50,000 பேர் கிட்ட கருத்து கணிப்பு எடுத்திருந்தா கூட அது எப்படிங்க ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே தீர்மானிக்கும்? மிஸ்டர் பாண்டே அவர்களே, மீடியா தான் அப்படி இருக்காங்க, சரி நீங்க நியூட்ரலா இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா பாஜக அதிமுகவுக்கு நல்லா ஒர்க் பண்றீங்க, வாழ்த்துக்கள். சோ அரசியலை தீர்மானிப்பது சாணக்கியனோ இல்ல கூட்டணி வலிமையோ இல்ல பணபலமோ கிடையாது, மக்களின் முடிவுதான். ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல. ஹாய் காய்ஸ், நீங்க எந்த பார்ட்டியில வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. யாரு கூட வேணாலும் போங்க, பிடிச்சவங்க கூட போங்க. ஏதாவது ஒரு தலைவங்கிட்ட இந்த மாதிரி நம்ம அண்ணன மாதிரி பேசுறது, ஊழலை பண்ண மாட்டோம், ஒத்த பைசாக்கு வந்துட்டு பைசா எடுக்க மாட்டோம், மக்கள் காசு எடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க?